குருஷேத்திர போர் 17வது நாள் பாண்டவர்கள் மேல் பகை தலைக்கேற. அவர்கள் படுத்திருந்த கூடாரத்திற்கு போய் 5 பேர் தலையை வெட்டி எடுத்து வந்து துரியோதனனிடம் காட்ட. வெட்டியது உப பாண்டவர்களை என தெரிந்ததும் எங்கள் வம்சத்தை இல்லாமல் பண்ணிவிட்டாயே என்றான் துரியோதனன். பாபம் தீர என்ன செய்வாய் என்றான். துரியோதனன் நல்லவனான இடமிது. 18வது நாள் துரியோதனன் இறக்கும் முன் அஸ்வத்தாமனை சேனாதிபதியாக்கினான். யுத்தத்தில் பாண்டவர்கள் வெற்றி அடைந்ததாக அறிவித்துவிட்டார்கள். தங்கள் பிள்ளைகளை கொன்ற அஸ்வத்தாமனை பழிவாங்க அர்ஜுனன் வர. இருவரும் பிரம்மாஸ்திரம் தொடுக்க வியாசர் தடுக்கிறார். உலகம் அழிந்து போகும், அஸ்திரம் தொடுக்காதீர்கள் என்று சொல்ல அர்ஜுனன் கேட்டான். அஸ்வத்தாமன் அர்ஜுனனின் மகன் இறந்த அபிமன்யுவின் மனைவி உத்தரையின் கர்ப்பஸ்த சிசுவான கருவின் மேல் பிரம்மாஸ்திரம் விட்டான். பிறக்கப் போகும் இந்த குழந்தை பாண்டவர்களின் ஒரே வாரிசு. கண்ணன் காப்பாத்துகிறான். அந்த குழந்தை தான் பரிஷத். பிரம்மாஸ்திரத்திலிருந்து இந்த குழந்தையை கண்ணன் காப்பாற்றினான். கோபமடைந்த கண்ணன் அஸ்வத்தாமனுக்கு கலியுகம் முடியும் வரை மரணமில்லா வரம் கொடுக்கிறான். பச்சிலம் குழந்தையை கூட விட்டுவைக்க மனமில்லாமல் பகை தான் வாழ்க்கை என்று வாழ்ந்த அஸ்வத்தாமன் உடல் நீர இரத்த காயத்துடன் அழுகிய மாமிசத்தோடு இன்றும் நம்முடன் அழுது கொண்டே வாழ்கிறான். கண்ணன் கொடுத்த கொடூரமான தண்டனை இது.